எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது, எனக்கு ஈட்டி பிடிக்க தெரியாது, எனக்கு பட்டயம் எப்படி வீசணும் தெரியாது, எப்படி கேடயத்தை பிடிக்கணும் தெரியாது. அமலேக்கியர்கள் யுத்தத்தில் கை தேர்ந்தவர்கள், அவர்கள் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்னால் முடியாதுன்னு சொல்லல. இவன் தனக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு மோசே சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் யுத்தம் பண்ண போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு யுத்தத்தில் கூட அவன் தோல்வி அடையவில்லை. அவனை கர்த்தர் யுத்த வீரனாய் வைத்தார். அவனை விட்டு ஆண்டவர் விலகவே இல்லை. அர்ப்பணிக்கிற மனதுடையவனை ஆண்டவர் விட்டு கொடுப்பதில்லை. அர்ப்பணிக்கிற மனதுடையவளை ஆண்டவர் விட்டு விலகுவதில்லை. இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள்ளால ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு அர்ப்பணிக்கிற இருதயத்தோட நீங்க இருப்பீங்கன்னா இந்த பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட காலகட்டத்திலும் தேவன் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிற மனதை கர்த்தர் பார்த்தார். இன்றைக்கு ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தி தேவனுடைய வார்த்தையை பேச வைத்திருக்கிறார் என்றால் இந்த காலை நேரத்தில் சபையை நான் சேலஞ்ச் பண்றேன். வரியா அர்ப்பணிக்கிற மனதோட வந்தீனா ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அவர் என்னை கைவிடலையே, என் குடும்பத்தை கைவிடலையே, என்னை நாளுக்கு நாள் ஆசீர்வாதமாக தானே வச்சுட்டு வராரு. ஆமாம், ஊர் உலகம் என்ன வேணாலும் விமர்சிக்கட்டும், எந்த விமர்சனங்கள் வந்தாலும் கவலையே கிடையாது. அதெல்லாம் முன்னாடி தான் ஃபீல் பண்ணுறது, இப்போ எல்லாம் காதிலே வாங்குறது கிடையாது. ஆமென். ஏன்னா நாளுக்கு நாள் கர்த்தர் என்னை விருட்சம் போல வளர்த்தி கொண்டு வருகிறார், ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அர்ப்பணிக்கிற மனதை தான் பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா.